ஏன்னா ஒண்ணு, உலகத்துல எல்லாருமே கடவுள் இருக்காரா இல்லையா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார், எங்க கண்ணுக்கு கடவுள் தெரியல, நீங்க எல்லா பொருளுக்குள்ளும் இருக்காருங்கிறீங்க, நாங்க பார்க்கல, ஒருவேளை பார்த்தா ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போறவா எத்தனையோ பேர் இருக்கா, என்ன அந்த கோஷ்டியிலையும் நீ வைக்கல. இன்னும் ஒரு சிலர் வைகுண்டத்துல உன்னை நேராகவே அனுபவித்துக் கொண்டு விட்டு பிரியாமல் உன்னை அனுபவிக்கிறார்கள், அந்த கோஷ்டியிலையும் வைக்கல. நீ என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டும் கெட்டானா, நீ எல்லா இடத்திலும் இருக்கிறாய், நீதான் எங்களை காக்கிறாய்ங்கிற ஞானத்தை கொடுத்துட்ட. அதே சமயம் அந்த ஞானம் உள்ளவா இருக்க வேண்டிய இடத்துல வைக்காம உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாத இந்த சம்சாரிகள் இருக்கும் இடத்தில் என்னை வைத்தாயே, என் முதல் தனி வித்தேயோன்னார். இந்த இடத்துல வித்துன்னா விதைன்னு அர்த்தம். எதற்கான விதைனா, என் புண்ணியத்துக்கெல்லாம் முதல் விதையாக இருப்பவனே. நம்மாழ்வார் சொல்றார், என்கிட்ட ஏதாவது புண்ணியம் இருக்கான்னு கேட்காத, என் புண்ணியத்துக்கெல்லாம் விதையாக நீதான் இருக்கிறாய், மறைந்திருந்து எல்லாம் என்னை நோக்கி முதல் படி எடுத்து வைத்தவன் நீ, உன்னை நோக்கி நான் முதல் படி வைக்கல. அதனாலதான் என் முதன்மையான, தனினா ஒப்பற்ற, வித்தேயோ என் புண்ணியத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிறாய். அப்ப நாம பண்ண புண்ணியம் என்னன்னா, பண்ணோமான்னு தெரியாது, ஆனா நம்மை நோக்கி பகவான் 4 அடி எடுத்து வச்சு அவன் கண்களால நம்மளை கட்டாட்சிச்சு ஒரு அனுகிரகம் பண்ணானே, அதுதான் நாம் செய்த முதல் புண்ணியம். அப்போ முதல் புண்ணியமும் நீதான். தனி நாம செய்யற புண்ணியம் மாதிரி இல்ல, பகவானுடைய அனுகிரகத்தால ஒண்ணு கிடைக்கிறதுனா தனினா ஸ்பெஷல், ஒப்பற்ற, சிறப்பான அர்த்தம். அப்படி சிறப்பான வித்தேயோ என் புண்ணியத்துக்கெல்லாம் விதையாக இருக்கிறாயே, அப்படி எல்லாம் பண்ணின நீ அடியனுக்கு முக்தி அளிக்க வேண்டாமா, விரைந்து அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்.